To our 84th online class for 5th standard mathematics, chapter 14. Today our new chapter, time and temperature. Time பற்றி என்னெல்லாம் தெரியுமா? டைம் எப்படி பார்க்கணும் ஆல்ரெடி நம்ம தேர்ட்லேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சாரி, தேர்ட் இல்லை, ஃபோர்த் ஃபிஃப்த்து அதுலேருந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம டைம்னா ஃபஸ்ட்டு எது வழியாக பார்ப்போம்? கிளாக். சரியா? அந்த கிளாக் 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று அனலாக் கிளாக்கு, இன்னொன்று டிஜிட்டல் கிளாக். இந்த அனலாக் கிளாக் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கிளாக்காக தொங்கிட்டுருக்கு, அப்படி தானே? ஸோ நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் கிளாக். மொபைல் ஃபோன்ஸில் மேக்ஸிமம் டிஜிட்டல் கிளாக் யூஸ் பண்ணுவோம், அப்படி தானே? ஸோ பார்த்தோன்னே அது என்ன டைமிங் தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இங்கே என்ன டைமிங் இருக்குது? 9:30. இந்த 9ங்கிறது என்னதுமா? ஹவர்ஸ். இந்த 9ங்கிறது இங்கே என்னது? ஹவர்ஸ். இந்த 30ங்கிறது இங்கே என்னது? மினிட்ஸ். சரியா? ஸோ இதை வச்சு 9:30 டைம் என்ன? 9:30 அப்படின்னு டைரெக்டாக நம்ம இதை சொல்லிடலாம். இந்த அனலாக் கிளாக் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம 3 நீடில்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இதை ஹவர் ஹேண்ட், இருக்கிறதுலே சின்ன முள்ளுன்னு சொல்கிறோம், அதை ஹவர் ஹேண்ட். இதை வந்து ஹவர் ஹேண்டுன்னு சொல்கிறோம். இருக்கிறதே அதுக்கடுத்து திக்காக கொஞ்சம் லாங்காக இருக்கிறத மினிட்ஸ் ஹேண்டுன்னு சொல்கிறோம். இதை தவிர்த்திட்டு ஒரு நீடில் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும் இல்லையா, அதை செகண்ட்ஸ் ஹேண்டுன்னு சொல்கிறோம். நம்ம டைம் பார்க்குறது இந்த ஹவர் ஹேண்டும் மினிட்ஸ் ஹேண்டையும் வச்சு மட்டும்தான் பார்க்குறோம். பாருங்கள், இப்போ ஹவர் ஹேண்ட் முதல்ல எப்போவுமே ஹவர்ஸ் தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும், அதுக்கப்புறம் மினிட்ஸ் எழுதணும். இப்போ ஹவர் பாருங்கள், இங்கே எங்கே இருக்குது? 2ல் இருக்குது, அப்படி தானேம்மா? அப்போது 2:02. நெக்ஸ்ட் பாருங்கள், மினிட்ஸ் ஹேண்ட் பாருங்கள், எதுக்கு நேரம் இருக்குது? 7க்கு நேரம் இருக்குது. இப்போ தான் நம்ம 5th டேபிள் யூஸ் பண்ணி பார்க்கணும். 7 5s are 35. ஸோ டைம் என்னம்மா? 2:35 அப்படின்னு இருக்கும். சரி, இந்த 2:35லேருந்து 3 ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ மினிட்ஸ் தேவை அப்படின்னு கேட்டால், ஒன்று கவனிச்சிக்கோ, ஒன்று டேரெக்டாக இங்கேருந்து 5 10ன்னு கவுண்ட் பண்ணி சொல்லிடு, இல்லைனா 60லேருந்து இந்த 35 சப்ராக்ட் பண்ணி சொல்லிடுங்க. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், 5 10 15 20 25. ஸோ 3 o'clock ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ மினிட்ஸ் தேவைமா? 25 மினிட்ஸ் தேவை, அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி நமக்கு பார்க்க தெரியும். நெக்ஸ்ட் கன்வர்ஷன் ஆஃப் யூனிட் போகலாம். இது யூனிட்ஸ் ஆஃப் டைம் பாருங்கள், ஹவர்லேருந்து மினிட்ஸ்க்கு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு லோயர் யூனிட் செகண்ட்ஸ், அப்புறம் மினிட், அப்புறம் தான் ஹவர்ஸ் கிடைக்கும். 1 hour ஈக்குவல் டு ஹவு many மினிட்ஸ்மா? 60 மினிட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 1 minute ஈக்குவல் டு ஹவு many செகண்ட்? 60 செகண்ட்ஸ். இங்கே கன்வர்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் 3 hours மினிட்ஸாக மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? 60ஆல் 1 hour ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். அதனால் நம்ம 60ஆல் என்ன பண்ணணும்? அந்த 3ஐ மல்டிபிள் பண்ணால் அந்த இது வந்து மினிட்ஸில் கிடச்சிரும். நம்ம தான் மெஷர்மெண்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கிலோகிராம், ஹெக்டோகிராம், டெகாகிராம், கிராம் அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால நான் இப்படி கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ ஹவர்ஸ்லேருந்து மினிட்ஸுக்கு போகணும் அப்படின்னா நம்ம 60ஆல் மல்டிபிள் பண்ணணும். அங்கே நம்ம எப்படி ஈச் ஸ்டெப்பை 10ஆல் பண்ணமோ, இங்கே ஈச் ஸ்டெப்பை 60ஆல் பண்ணுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் மினிட்ஸ்லேருந்து செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே 60ஆல் மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட் ஹவர்லேருந்து டேரெக்டாக நீங்கள் செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்லையும் 60 3600ஆல் என்ன பண்ணணும்? நீங்கள் அங்கே மல்டிபிள் பண்ணணும். சரியா? நம்ம 10 × 10 தானே மெஷர்மெண்ட்டில் பார்த்தோம். ஸோ 10 × 10 100 நம்ம போட்டிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 60 × 60 6 6 are 36 இருக்குமோ, அந்த 2 0வையும் சேர்ப்பீங்க. அதனால 3600 செகண்ட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ செகண்ட்ஸில் கொடுத்துட்டு உங்களை மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும், 60ஆல் டிவைட் பண்ணணும். சரியா? இப்போ மினிட்ஸ்லேருந்து அகைன் ஹவர்ஸ்க்கு கேட்குறாங்க அப்படின்னா அப்பவும் நீங்கள் 60ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இதுதான் உன்னோட யூனிட்ஸ் ஆஃப் டைம். அண்ட் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இயர்ஸ், மந்த்து, வீக்ஸ், டேஸ். சரியா? டேஸ் எத்தனை டேஸ் சேர்ந்தா வீக்ஸ் கிடைக்கும் பாருங்க. 1 வீக் ஈக்குவல் டு 7 days. ஒரு வாரத்தில் 7 நாட்கள் இருக்குது. முதல்ல இயர்ஸ்லேருந்து போயிடலாமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இயர்லேருந்து மந்த்தாக மாற்ற சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 1 year ஈக்குவல் டு ஹவு many மந்த்மா? 12 month. சரியா? இயர்லேருந்து மந்த்தாக தானே மாற்ற சொல்கிறாங்க. 1 yearல 12 month இருக்குது. ஸோ நம்ம கொடுத்துருக்க நம்பரை 12ஆல் மல்டிபிள் பண்ணிட்டா மந்த்ஸாக மாறிடும். நெக்ஸ்ட் 1 month ஈக்குவல் டு ஹவு many வீக்ஸ்? 4 weeks இருக்கும். ஒரு மந்தில் 4 weeks இருக்கும். சரியா? அதனால 4ஆல் நம்ம என்ன பண்ணுறோம்? மல்டிபிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 1 week ஈக்குவல் டு ஹவு many days? 7 days. சரியா? இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், மந்தில் இருந்து டைரெக்டாக டேஸ் கேட்பாங்க. ஸோ 1 month ஈக்குவல் டு ஹவு many days? 30 days. அதனால 30ஆல்
மல்டிபிள் பண்ணுறோம். மெஷர்மெண்ட் ஆகட்டும், யூனிட்ஸ் ஆஃப் டைம் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ஹையர்லேருந்து லோயர் போனால் மல்டிபிள் தான் பண்ணுறீங்க. பாருங்கள், ஹையர்லேருந்து லோயர் போயிருக்கீங்க, மல்டிபிள் பண்ணுறீங்க. நம்ம மெஷர்மெண்ட்லேயே அப்படி தானே பண்ணோம். கிலோகிராம்லேருந்து கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கன்னா மல்டிபிள் தானே பண்ணுறோம். ஸோ அதுதான். அதே மாதிரி லோயர்லேருந்து ஹையருக்கு போனால் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ டேஸை வீக்ஸாக மாற்றுங்க அப்படின்னா நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணால் அது வீக்ஸாக மாறிடும். அண்ட் வீக்ஸை மந்த்தாக மாற்றுங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணணும். அண்ட் டேஸை நீங்கள் மந்த்தாக மாற்றி காட்டுங்க அப்படின்னா நீங்கள் 30ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ மந்த் இயர்ஸாக மாறணும்னா 12ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், அதனால் இதை ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ கன்வர்ஷன் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், கன்வெர்ட் 3 hours 12 minutes into மினிட்ஸாக மாற்ற சொல்கிறாங்க. இதை 3 hours 12 minutes மினிட்ஸாக மாற்ற சொல்கிறாங்க. 12ங்கிறது ஆல்ரெடி மினிட்ஸில் தான் இருக்குது, அதனால் அதை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் அந்த 3ங்கிறது ஹவர்ஸாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹவர்ஸை நம்ம மினிட்ஸாக மாற்றணும். அப்போது 1 hour நம்ம ஆல்ரெடி தெரியும், அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 60 minutesன்னு போடலாம். இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் 1 hour எத்தனை மினிட்ஸ்மா, 60 minutes. ஸோ 1 hour 60 minutes. சரிங்களா? இங்கே 3 hours தானமா மாற்றணும். அப்போது 3 hours மட்டும்தான் மாற்றணும். ஏன்னா 12ங்கிறது ஆல்ரெடி மினிட்ஸில் தான் இருக்குது, அதனால் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணாது, வராது. ஸோ இந்த 3 மட்டும் நீங்கள் ஹவர்ஸ்லேருந்து மினிட்ஸாக மாற்றுறீங்க. ஸோ 3 into 60 minutes அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ 3 into 60 அது 180 மினிட்ஸாக மாறிடுமாமா. இப்போ நம்ம ஹவர்ஸை மினிட்ஸாக மாற்றிட்டோம். இப்போ நம்மளோட கொஸ்டின் எழுதலாமா? இங்கே பாருங்கள், 3 hours ஷார்ட்டாக எழுதுகிறேன், நீங்கள் ஃபுல் ஃபார்மில் தான் எழுதணும். 12 minutes which is equal to இந்த 3 hours நம்ம மினிட்ஸாக மாற்றி வச்சுருக்கோம் 180 மினிட்ஸ்னு. ஸோ நம்ம அந்த 180 மினிட்ஸை எழுதலாம். சரியா? 180 மினிட்ஸ் ப்ளஸ் இந்த 12 மினிட்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, அந்த 12 மினிட்ஸ். ஸோ 12 மினிட்ஸ். ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணி பாருங்கள். 0 + 2 2, 8 + 1 9, இங்கே 1. ஸோ 192 minutes. ஓகேவா? ஓகேம்மா. நெக்ஸ்ட் சம், கன்வெர்ட் 5430 செகண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஹவர்ஸ், மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸாக மாற்ற சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஞாபகம் வச்சுக்கோ, ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸ், HMS. சரியா? ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸு. இந்த செகண்ட்ஸ் ஹவர்ஸாக மாற்றணும். அப்போ இங்கே ஒரு 60, இங்கே ஒரு 60, இங்கே ஒரு 60, இங்கே ஒரு 60 டிவிஷன். சரியா? அப்போ எதால் நம்ம டிவைட் பண்ணுற மாதிரி வருது பாருங்கள். முதல்ல மினிட்ஸாக மாற்றி பார்க்கலாமா, அதுக்கப்புறம் ஹவர்ஸாக மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மினிட்ஸாக மாற்றுங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற்ற போகிறோமா. முதல்ல செகண்ட்ஸை மினிட்ஸாக மாற்றுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சொல்யூஷன் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு செகண்ட்ஸை தான் நம்ம மினிட்ஸாக மாற்றுறோம். ஸோ 1 second = டிவைடு தான் பண்ணணும். சரியா? 1/60 minutes அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்போது 5430 seconds which is equal to 5430 divided by 60 minutes. சரியா? இப்போ நம்ம ரஃப் காலத்தில் என்ன பண்ணி பார்க்கலாம், டிவைட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 5430 60ஆல் எடுத்துக்கலாம். இந்த 0வும் இந்த 0வையும் கேன்சல் பண்ணிடுங்க, இங்கேயே கூட கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ 543 6ஆல் என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 9 6 are 54, 0 ஆகிடுமா. இப்போ இந்த 3 கீழே கொண்டு வருவீங்களா, நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ 0 போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ 90 minutes 30 seconds. பாருங்கள், இப்போ 5430 60ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோன்னா 9 60 540 கிடைக்கும். ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3 ஆன்சராக கிடைக்கும். இப்போ இந்த 0 இங்கே கீழே கொண்டு வரீங்க, 30 தான் இருக்குது. ஸோ உங்களால் டிவைட் பண்ண முடியாதனால மேலே 90. இப்போ நம்ம என்ன தான் பண்ணியிருக்கோம் பாருங்கள், செகண்ட்ஸை மினிட்ஸாக மாற்றுறோம். அப்போ மேலே இருக்கிறது என்னவாக இருக்கும், மினிட்ஸாக இருக்கும். அண்ட் கீழே இருக்கிறது என்னவாக இருக்கும், அண்ட் செகண்ட்ஸாக இருக்கும். சரியா? ஸோ நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு, 90 minutes 30 seconds அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு தெரியும் 1 minute = 1 hour = how many minutesமா, 60 minutes. 90ங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 90யை 60 வர்ற மாதிரி பிரிக்கலாமா. 60 + 30 தானமா 90. ஸோ இந்த மாதிரி பிரிச்சுட்டு 30 seconds. ஸோ நமக்கு தெரியும் 60 minutesனாலே அது எத்தனை, 1 hour. 1 hour. நெக்ஸ்ட்டு 30 minutes, பேலன்ஸ் இருக்கிறது 30 minutes. அப்புறம் மிச்சம் என்ன இருக்குது, 30 seconds. ஸோ இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ண தெரியணுமா. அதாவது இது ஒரு வேலை 60க்கு கம்மியாக இருந்தது, 59 minutes அப்படின்னு வந்துச்சுன்னா இது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அது அவ்வளோதான், ஹவர்ஸ் நமக்கு கிடைக்கல. கிடைச்சிருக்கிறது மினிட்ஸும் செகண்ட்ஸும் மட்டும்தான். ஆனால் நமக்கு 60யை விட அதிகமாக கிடைச்சிது அப்படின்னா அந்த 60யை ஹவர்ஸாக மாற்றிடலாம். அந்த பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை மினிட்ஸாக போட்டுறணும். அண்ட் தென் இதை 30 seconds. நெக்ஸ்ட், ஆட் அண்ட் சப்ராக்ட் தி டைம்.
ஆஃப் டைம், அடிஷன், சப்ராக்ஷன். இது வந்து நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சென்டிமீட்டர், மீட்டர் இதிலெல்லாம் நார்மல் அடிஷன் தான். என்ன நீங்கள் சென்டிமீட்டர், மீட்டருங்கிறத தெளிவாக போடணும், அவ்வளோதான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே உங்களுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். அடிஷன் பாருங்கள், இங்கே உங்களுக்கு என்ன இருக்குது அதை முதல்ல நம்ம எழுதிக்கலாம். நமக்கு இங்கே மினிட்ஸும் செகண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், 3 minutes அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதை நான் அப்படியே எழுதுறேன், வேற ஒன்றும் செய்யலை. 3 minutes 31 seconds. ஸோ 3 minutes 31 seconds. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2 minutes 40 seconds. ஸோ மினிட்ஸ்க்கு நேராக தான் மினிட்ஸ் எழுதணுமா. 2 minutes 40க்கு நேராக இந்த 31க்கு நேராக 40 போட்டாச்சு செகண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். சரி, முதல்ல எதை ஆட் பண்ணணும், இந்த சைட்லேருந்து தானமா போகணும். ஸோ 31ஐயும் நான் 40 ஆட் பண்ணுறேன். கேல்குலேஷனுக்கு இங்கே தனி பார்ட் இருக்கணும், சரியா. இது இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். ஸோ கேல்குலேஷன் கீழே போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 31ஐயும் 40ஐயும் ஆட் பண்ணுறேன். இது செகண்ட்ஸ். இதை நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 1 + 0 1, 3 + 4 7, 71 செகண்ட்ஸ்னு எனக்கு கிடைக்கும். 71 செகண்ட்ஸ் இருக்குமாமா, டோட்டலாகவே 60 செகண்ட்ஸ் தானே. அந்த 60 செகண்ட்ஸ்னு வந்துட்டா கூட அது 1 மினிட்டாக நம்ம மாற்ற முடியும், அப்படி தானே. ஆனால் இங்கே நமக்கு எப்படி இருக்குது, 71 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம 60+ அப்படின்னு மாற்றி 60 + 1 seconds அப்படின்னு நான் எழுதுறேன். இந்த 60 செகண்ட்ஸ்ங்கிறது என்னவா மாறிடும், எனக்கு 1 மினிட்டா மாறிடும், சரியா. மிச்சம் இருக்கிறது எனக்கு என்னது, 1 செகண்ட் மட்டும்தான், சரியா. எனக்கு கிடைச்சது இது ரெண்டே நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 71 கிடைக்குதுமா. அந்த 71 மினிட்ஸுங்கிறது 71 செகண்ட்ஸ்னு கிடையாது. இருக்கிறதே 1 minute = 60 seconds. 60 செகண்ட்ஸ் முடிஞ்சா அது 1 மினிட்டா மாறிடும், அப்படி தானே. அப்போ நான் இதை 60 + 1ன்னு எழுதிக்கிறேன். சாரி, 60 + 11 எழுதியிருக்கிறேன், சரியா. ஸோ இங்கே எனக்கு என்ன கிடைக்கும், 60 + 11 அதனால எனக்கு 71 செகண்ட்ஸ். ஸோ இந்த 60 செகண்ட்ஸ் வந்து எனக்கு 1 மினிட்டாக மாறிடும். இந்த 11 செகண்ட்ஸ் அப்படியே இருக்கும். அப்போ நான் இந்த செகண்ட்ஸுங்கிற பகுதியில் நான் எதை தான் போட முடியும், இந்த 11 செகண்ட்ஸை தான் நான் இங்கே போட முடியும். இந்த 1 மினிட்டுங்கிறது எனக்கு பாரோ ஆகி இங்கே போயிடும், சரியா. இப்போது 11 செகண்ட்ஸ்னு எழுதிக்கிட்டேன். இப்போ இதை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். 3 + 1 4, 4 + 2 5. 5 minutes. 5 minutes அலவுடு தாம்மா. அதாவது மினிட்ஸ் எது வரைக்கும் இருக்கும், 60 மினிட்ஸ்னு வந்துருச்சுனாலே அது 1 ஹவராக மாறி அடுத்த பக்கத்துக்கு போயிடும், சரியா. 59 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். இந்த 59 மினிட்ஸ் நீங்கள் வருது இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஆன்சர் இங்கே வந்துச்சுன்னா இங்கே நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் இது 60யாக வந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே மினிட்ஸே போட முடியாது. இங்கே 0 ஆக்கிட்டு அந்த மினிட்ஸ் வந்து ஹவராக மாறி பக்கத்துக்கு போயிடும், சரியா. நெக்ஸ்ட் சப்ராக்ஷன்மா. சப்ராக்ஷனும் இதே மாதிரி தான் இருக்கும். பாருங்க, சப்ராக்ட் 2 hours 40 minutes 50 seconds ஃப்ரம் 4 hours 25 minutes 31 seconds. ஸோ ஃப்ரம்னு கொடுத்துட்டாங்க. ஃப்ரம்னு கொடுத்தாலே ஃப்ரம்முக்கு அடுத்து இருக்கிறத நம்ம என்ன எழுதணும், ஃபர்ஸ்ட்டாக நம்ம எழுத போகிறோம், சரியா. எப்போவுமே அப்படி தானே எழுதுவோம். சப்ராக்ட் 5 from 9 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோயேன். 9 தானே பெரிய நம்பர், 9லேருந்து தானே அந்த 5 சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு 4 hours தானே கொடுத்துருக்காங்க, 4 hours. நெக்ஸ்ட்டு 25 minutes, அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, 31 seconds சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதை எழுதியாச்சு. அதுக்கப்புறமா இதை எழுதுகிறோம். 2 hours, ஹவர்ஸுக்கு நேர, சரியா. 2 hours. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 40 minutes இருக்குது. ஸோ 40 minutes. அப்புறம் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, 31 seconds. ஸோ சாரி 50 seconds. 50 seconds. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். இதுக்குமே கேல்குலேஷன் இருக்கணும், சரியா. சரி பாருங்க, இப்போ 31லேருந்து 50 சப்ராக்ட் பண்ண போகிறோம். 31ல் இருந்து 50 சப்ராக்ட் பண்ண முடியுமா, முடியாது. ஏன்னா 31 சின்ன நம்பர், 50 பெரிய நம்பர். அப்போ நம்ம பாரோ வாங்கணும்ல. நார்மலாக நம்ம பாரோ வாங்குவோம்ல, முடியலை அப்படின்னா நம்ம பாரோ வாங்குவோம். ஸோ இங்கே எங்கே போய் பாரோ வாங்குறது, பக்கத்தில் மினிட்ஸ் தானமா இருக்குது. அந்த மினிட்ஸ் 25 மினிட்ஸ் இருக்குது. அந்த 25 மினிட்ஸ் வந்து இந்த செகண்ட்ஸுக்கு பாரோ கொடுக்குது. எவ்வளோ கொடுக்குது, 1 மினிட்டை தான் கொடுக்குது. எவ்வளோ கொடுக்குது, 1 மினிட்டை கொடுக்குது. ஏன்னா இது மினிட்ஸில் தானே இருக்கும். நீங்கள் வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கிறவர்கிட்ட எனக்கு ஒரே ₹1 கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட இருக்க பைசாவை தானே ₹1 கொடுப்பாரு. நீ இந்தியாவா, நான் உனக்கு இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி பைசா கொடுக்குறேன், அந்த ருப்பீஸில் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டார். ஸோ அவர்கிட்ட டாலர் தான் இருக்கும். அந்த டாலர் உனக்கு ஒன்று கொடுப்பாரு. ஸோ நம்ம நாட்டுக்கு வரும்போது அந்த ஒரு டாலரோட மதிப்பு எப்படி இருக்கும், சம்திங் ஹையாக தான் இருக்கும், சரியா. ஸோ அப்படி ஹையாக இருக்கும்போது நமக்கு நிறையா பைசா கிடைக்கும். பரவாயில்லையே, நம்ம ₹1 கேட்டால் அவர் எவ்வளோ கொடுத்துட்டாரு அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறதெல்லாம் மினிட்ஸாக தான் இருக்கும். அப்போ இவர் வந்து என்ன பண்ணுவார், இங்கே செகண்ட்ஸ் கேட்டாரா, சரி நான் 1 மினிட் நான் உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த 25 போயிட்டு இங்கே என்ன இருக்கும், 24 இருக்கும், சரியா. ஆனால் இந்த 1 மினிட் வந்து செகண்டுக்கு கிட்ட போகும்போது, இந்தியாவுக்குள்ள டாலர் வரும்போது அதோட மதிப்பு அதிகமாகும். ஸோ 1 மினிட் செகண்டு கிட்ட வரும்போது என்னவா இருக்கும், அந்த 31 கூட 60 ஆட் பண்ணால் கிடைக்கும்.
1 minute equal to 60 seconds. சரி, இப்போ மினிட்ஸ் பார்க்கலாமா? மினிட்ஸ் பாருங்க, இங்கே 25 இருந்தது, ஒரு மினிட் அங்கே போயிடுச்சு இல்லையா, அதனால இங்கே 24 மினிட்ஸ் இருக்கு. 24 மினிட்ஸ்லேருந்து 40 நம்மளால என்ன பண்ண முடியாது, சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மினிட்ஸ் போயிட்டு எங்கே போய் பாரோ வாங்கும், இந்த ஹவர்ஸ்லேருந்து தானமா பாரோ வாங்கும். பாருங்க, இப்போ இங்கே 4 ஹவர்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஹவர் இங்கே ஒரு ஹவரை பாரோ கொடுக்கு. சரியா, அப்போ இந்த 4 என்னவாயிடும், 3 ஹவர்ஸ் ஆகிடும். ஸோ இங்கே போகும்போது 1 ஹவராக இருக்கக்கூடியது, 1 ஹவர் ஈக்குவல் டு ஹவு மெனி மினிட்ஸ்மா? ஸோ 60 மினிட்ஸாக தான் இங்கே உங்களுக்கு போகும். சரியா, 1 ஹவர்னாலே உங்களுக்கு 60 மினிட்ஸ்னு தெரியும். ஸோ இங்கேருந்து 1 ஹவர் இந்த பக்கம் போகும்போது இது 60 மினிட்ஸாக போகும். ஸோ மினிட்ஸ் பார்த்துக்கோங்க, மினிட்ஸ் எப்படி இருக்குது, ஆல்ரெடி அங்கே 24 இருக்கு இல்லையா. ஸோ இந்த மினிட்ஸ் வந்து 60 மினிட்ஸை பாரோ வாங்கியிருக்கு. ஸோ டோட்டலாக ஹவு மச்மா, 84 மினிட்ஸ். இப்போ இந்த 84 மினிட்ஸ்லேருந்து கீழே எவ்வளோ சப்ராக்ட் பண்ணணும், 40. ஸோ 40யை சப்ராக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், 4, 8ல் 4 போனால் 4. ஸோ 44 மினிட்ஸ். இங்கே பாருங்கள், 44 மினிட்ஸ். நெக்ஸ்ட், இப்போ நமக்கு 3 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸை சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் 1 ஹவர். ஸோ புரிஞ்சுதாமா, இங்கே பாரோ வாங்குறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ 31 மொத்தமாக தான் இங்கே பார்க்கணும். இங்கே 1, 0, 3, 5 அப்படிலாம் பார்க்கக்கூடாது. 31, இந்த 31லேருந்து 50யை சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து 1 மினிட் வாங்குறோம். 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். செகண்ட்ஸ் பக்கம் வரும்போது அது 60 செகண்ட்ஸாக மாறும். ஸோ 31 கூட இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது கூட, ஸோ 31 கூட 60 ஆட் பண்ணிங்கன்னா 91 கிடைக்கும். இப்போ இந்த 91லேருந்து கீழே எதை சப்ராக்ட் பண்ணணும், 50. ஸோ 50யை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 41. இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்மையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கம்மா, அடிஷன், அதாவது இயர்ஸ், மந்த்ஸ், டேஸில் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கேயும் கேல்குலேஷன் பார்ட் இருக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தனியாக முதல்ல டேஸை ஆட் பண்ண போகிறோம். சரியா, இங்கே என்ன இருக்குது, 20 + 15 இருக்கா, ஆட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், 5, இங்கே 3. ஸோ 35 டேஸ் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க, 35 டேஸ் இருக்குது. 1 மந்த் ஈக்குவல் டு ஹவு மணி டேஸ்மா, 30 டேஸ் தானே, நமக்கு தெரியும் இல்லையா. 1 மந்த் ஈக்குவல் டு 30 டேஸ். அதனால் இதை எப்படி பிரிக்கலாம், 30 + 5ன்னு பிரிக்கலாம் இல்லையா. ஸோ இது வந்து மந்த்தாக மாறிடும், 1 மந்த்தாக மாறிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்னது, இந்த 5 டேஸ். ஸோ இங்கே நம்ம என்ன போடுறோம், 5 மட்டும்தான் போடுறது, 0-5 டேஸ் அப்படின்னு போடுறோம். இந்த 1 மந்த் இருக்குது பார்த்தீங்களாமா, இந்த 1 மந்த் பாரோ ஆகி இந்த பக்கத்துக்கு போயிடும். சரியா, இப்போ மந்த்தை பாருங்கள், கவனிச்சுக்கோங்க, மந்த்து. ஸோ மந்த்தை ஆட் பண்ணி பாருங்கள், என்னெல்லாம் இருக்குது, 1 + 7 + 6. ஸோ டோட்டலாக ஹவு மச்மா, 14 கிடைச்சிருக்கா, 14 மந்த்து. நமக்கு இப்போ என்ன தெரியும், 1 இயர் ஈக்குவல் டு 12 மந்த் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ 1 இயர் ஈக்குவல் டு 12 மந்த்ஸ். அப்போ இந்த 14 எப்படி பிரிக்கலாம், 12 + 2. ஸோ இந்த 12 வந்து இயராக மாறிடும் இல்லையா. இந்த 2 மட்டும்தான் மந்தில் இருக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன போடணும், ஜஸ்ட் 2 மட்டும்தாம்மா போடணும், 2 மந்த்ஸ். பேலன்ஸ் 1, அந்த இயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 12 மந்த்துங்கிறது 1 இயராக மாறிடும் தானே. ஸோ அது இயராக மாறி இந்த பக்கம் போயிடும். இப்போ பாருங்கள், இயர்னா அது எண்ட்லெஸ். ஸோ நம்ம எவ்வளோ நாள் போட்டுக்கலாம். ஸோ 8 + 8, 8, 7, 15 + 1, 16 இயர்ஸ். ஓகேவாம்மா, இந்த மாதிரி தான் இயர், மந்த், டேஸ்க்கு ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் சப்ராக்ஷன். சரியா, 7 வீக்ஸ், 2 டேஸ், 4 வீக்ஸ், 4 டேஸ். இதை சப்ராக்ட் பண்ணணும். முதல்ல எப்போவுமே டேஸை தான் பண்ணுறோம். டேஸ் பார்த்துக்கோங்க, டேஸோட கால்குலேஷன் 2லேருந்து 4 டேஸை சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த வீக்லேருந்து இந்த டேஸ் பாரோ வாங்குது. ஸோ உனக்கு இங்கே ஒரு வீக், 1 வீக் தான் இது பாரோ கொடுக்கும். இது ஆக்சுவலாக 7 வீக்ஸ் இருக்குது, அதுலேருந்து 1 வீக் போயிடுச்சு. அப்போ இங்கே 6 வீக்ஸ் இருக்கும். ஸோ 1 வீக் ஈக்குவல் டு 7 டேஸ். அப்போ இங்கே உனக்கு என்ன இருக்குது, ஆக்சுவலாக 2, இந்த 2 கூட 7 சேரும் போது உனக்கு என்ன ஆயிடுச்சு, 9 ஆயிடுச்சு. அப்படி தானம்மா. இப்போ இந்த 9லேருந்து 4 சப்ராக்ட் பண்ண முடியும்லாமா. சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 5 டேஸ். ஸோ 5 டேஸ். இப்போ நம்ம 6லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணிடலாம், 2. ஸோ 2 வீக்ஸ். ஓகேவாம்மா. ஸோ இந்த மாதிரி வீக்ஸ், டேஸ் அண்ட் இயர், மந்த்து, டே, இந்த மாதிரி இருக்கிறதுலலாம் இந்த மாதிரி தான் சப்ராக்ஷன் பண்ணணும். நமக்கு 24 ஹவர்ஸ் டைம் நோட்டேஷன் தெரியும். கவனிச்சுக்கோங்கம்மா, இது நம்மளோட கிளாக். சரியா, இது 24 ஹவர்ஸ் கிளாக். மிட் நைட், ராத்திரி 12 மணி இது. சரியா, அப்புறம் ராத்திரியில் 1 மணி வரும் இல்லையா, 2, 3, 4, அப்புறம் ஒரு 5 மணி 6 மணிக்கு விடிஞ்சிரும். சரியா, அப்புறம் 6, 7, 8, 9, 10, 11, 12. அகெயின் இந்த 12 வந்து மத்தியானம் 12 நூன் சொல்கிறோம். அதுக்கப்புறம் 12க்கு அப்புறம் திரும்ப நமக்கு நம்மளோட கிளாக்லேயும் 1 தானமாக ஆரம்பிக்கி. ஸோ 1, 2, 3 இதெல்லாம் என்னது, மத்தியானத்துக்கு மேலே, மத்தியானம் 1 மணி, மத்தியானம் 2 மணி, 3 மணி அப்படியே போயிட்டு அப்புறம் சாயந்தரம் 6 மணி ஆகும். அப்புறம் 7 மணி, 8 மணி, அகெயின் ராத்திரி 12 மணி. சரியா, இதுதான் கிளாக். ஆக்சுவலாக நம்மளோட கிளாக்ல 12ங்கிற நம்பர் வரைக்கும் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 24 வரைக்கும் இருக்கும். பாருங்கள், 1, 2, 3, 12. அப்புறம் பாருங்கள், வெளியில் பாருங்கள், 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 அப்படியே 24 வரைக்கும் இருக்கும். நம்மளோட மிட் நைட் 12 o'clock இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு
நம்ம ஏஎம்மோ பிஎம்மோ யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி மத்தியானம் 12 நூன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் ஏஎம் பிஎம் யூஸ் பண்ண மாட்டோம். 12 அப்படின்னாலே அது மத்தியானமாக இருந்துச்சு அப்படின்னா, டேவாக இருந்துச்சு அப்படின்னா அதை நூன்னு சொல்கிறோம். அதே இது நைட்டு 12 ஓ கிளாக்காக இருந்தால் அதை மிட் நைட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த நைட்டு 12 ஓ கிளாக், அதாவது மிட் நைட்லேருந்து நூன் வரைக்கும் இருக்கக்கூடிய டைமிங்கை நம்ம ஏஎம் அப்படின்னு தான் டினோட் பண்ணுவோம். அப்புறம் மத்தியானம் 12 முடியுது இல்லையா, 12:01 அப்படின்னு மத்தியானம் ஆரம்பித்தாலும் கூட அதில் இருந்து அகெயின் 11:59 வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம பிஎம்னு டினோட் பண்ணுறோம். கரெக்டாக 12 ஓ கிளாக்காக இருந்தால் மட்டும், ராத்திரி 12 ஓ கிளாக்காக இருந்தால் அது மிட் நைட்டுன்னு சொல்ல போகிறோம். பகலில் 12 ஓ கிளாக்காக இருந்தால் அது 12 நூன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஓகேம்மா, இப்போ நல்லா கவனிச்சுக்கோ. பாரு, ராத்திரி 12 மணியை உனக்கு அப்போ தான் டே ஆரம்பிக்கு. ஸோ 24 ஹவர்ஸ் தானே, 1 டே ஈக்குவல் டு 24 ஹவர்ஸ். ஸோ அது 24:00 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு, அதாவது 24:00 கொடுத்துருக்காங்க இல்லையா. முதல்ல இருக்கிறது எதை டினோட் பண்ணுது? ஹவர்ஸை டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் எதை டினோட் பண்ணுதுன்னா மினிட்ஸை டினோட் பண்ணுது. சரியா? ஸோ இங்கே ஒன்று இந்த மாதிரி இருக்கலாம், இல்லை சப்போஸ் 00ன்னு அவங்க கொடுத்து ஆரம்பிக்கலாம். இதில் எந்த மாதிரி வேணாலும் இந்த 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 சைடில் இருக்கலாம். சரியா? அப்புறம் 1 ஓ கிளாக், 01 1 ஹவர் தானே, 1 ஓ கிளாக், 2 ஓ கிளாக், 3 ஓ கிளாக், இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இதில் எந்த சேஞ்சஸ் இருக்காது பாரு. 12 ஓ கிளாக் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் 12:30, 12:45, மத்தியானம் 12:30 வரும்ல, 12:45, 12:55, 12:59 வரைக்கும் அந்த டைமிங் அப்படியே தான் ரயில்வே டைமிங்கில் ஓடும். இந்த மாதிரி 24 ஹவர்ஸ் கிளாக்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் போட்டிருப்பாங்க, நம்ம பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு அப்புறம் மத்தியானம் 1 மணின்னு ஆகும் பார்த்தீங்களா, அது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 13 ஹவர்ஸ். மத்தியானம் 2 மணியை 14 ஹவர்ஸ், அப்புறம் 15 ஹவர்ஸ், 16 ஹவர்ஸ், இந்த மாதிரி போய் ஃபினிஷ் ஆகும். சரியா? ஸோ இதை எப்படி நோட்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 24 ஹவர்ஸ் டைம் நோட்டேஷன். இப்போது 12 ஹவர்ஸ் டைம் இது நம்ம வீட்டில் போட்டிருக்க கிளாக்கு. 24 ஹவர்ஸ் டைம் இது ரயில்வே ஸ்டேஷனில் போட்டிருக்க கிளாக்கு. சரியா? ஸோ இது ரெண்டுக்கும் எப்படி நம்ம டைமிங் கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ 12:01 நூன் அப்படின்னு சொல்லி மிட் நைட் அப்படின்னு இருக்கு. இது ராத்திரி 12 மணி. சரியா? இது இங்கே பாருங்களேன், இது வந்து 12:01. ஸோ 24 ஹவர்ஸ் கிளாக்கில் 00 நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று 24:00ன்னு அதில் ஆரம்பிச்சிருக்கோம், இல்லைனா 00னே ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம இப்போ 001, அதாவது இது மினிட்ஸு, இது ஹவர்ஸ். கவனிச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு 2 வந்து ஹவர்ஸ்க்கு, நெக்ஸ்ட் 2 வந்து மினிட்ஸ்க்கு. ஸோ நம்ம அகெயின் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்மளோட 12 ஹவர்ஸ் கிளாக்கில் தான் ஏஎம் பிஎம் யூஸ் பண்ணுவோம். இந்த 24 ஹவர்ஸ் கிளாக்கில் ஏஎம்மா பிஎம்மா எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஹவர்ஸ். அவ்வளோதான். இந்த நம்பர் எழுதி என்ன எழுதணும்? ஜஸ்ட் ஹவர்ஸ், அவ்வளோதான். இப்போ 12:01 AM தான். 1 மணிங்கிறது ராத்திரி 1 மணிங்கிறது இந்த கிளாக்லையும் அதே டைமிங் தான், 1 ஹவர்ஸ். அப்போ எப்படி எழுதுவேன்? 01:00 ஹவர்ஸ். இது ரெண்டும் ஹவர்ஸ், இது ரெண்டும் மினிட்ஸ். சரியா? ஸோ ஹவர்ஸ். அப்புறம் 2ங்கிறதையும் நம்ம அப்படியே தான் எழுதுவோம். சரியா? ஹவர்ஸ். சப்போஸ் இப்போ 030 ஹவர்ஸ் அப்படின்னு இருக்குது, அப்புறம் 0400 ஹவர்ஸ் அப்படின்னு இருக்குது, அப்புறம் 0500 ஹவர்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 24 ஹவர்ஸ் கிளாக்கில் 3 ஹவர்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 12 ஹவர்ஸ் கிளாக்கில் என்ன எழுதுவோம்? 3:00 AM. இந்த நம்பர்லாம் 3, 4 அப் டு 12 வரைக்குமே நம்ம அப்படியே போட்டு தான் எழுதுவோம். சரியா? இதை பார்த்தீங்கன்னா 4 AM, ஏஎம் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 5 AM. ஸோ ஏஎம் எங்கெல்லாம் போடுறோமோ இது எல்லாமே என்னதமாக டினோட் பண்ணுது? காலையில் அப்படின்னு டினோட் பண்ணுது. சரியா? காலையிலே 5 மணி இருக்கும், நமக்கு சாயந்தரமும் 5 மணி இருக்கும் தானே. அப்போ இந்த ஏஎம்லாம் போட்டிருக்காங்கன்னா அது காலையில் 5 மணி அப்படின்னு அர்த்தம். இது மோஸ்ட்லி இது எல்லாமே அப் டு எது வரைக்கும்னா, இங்கே 11 ஹவர்ஸ் அப்படின்னா இங்கே என்ன தான் போடுவோம்? 11 AM அப்படின்னு தான் போடுவோம். இங்கே 12:00 ஹவர்ஸ் அப்படிங்கிறத இங்கே என்ன பண்ணுவோம்? 12 நூன். பார்த்தீங்களா, இங்கே AM பிஎம்லாம் யூஸ் பண்ணல, டேரெக்டாக நூன் தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இங்கே பாருங்கள் 1 PM, ஏன்னா இது மத்தியானம் 12 மணி, அப்புறம் மத்தியானம் 1 மணி, அதை பிஎம் தான் சொல்லணும், ப்ரைம் மெரிடியன். ஸோ 12க்கு அடுத்து இங்கே என்ன வரும்? 13 ஹவர்ஸ். சரிங்களா? அப்போ இது என்ன வரும்? 14 ஹவர்ஸ். அதாவது இது கூட 12 ஆட் பண்ணுதாங்கன்னு அர்த்தம். பாரு, இது 12 ஆட் பண்ணி பாரு. 2 + 2 4, 0 + 1 1, பாரு 14 ஹவர்ஸ். இது கூட 12 ஆட் பண்ணுங்க, 12 + 1 13 ஹவர்ஸ். அப்புறம் இங்கே 3 PM அப்படின்னா இங்கே எப்படி இருக்கும்? 13, 3 கூட 12 ஆட் பண்ணுங்க,
hours. சாரி டாட்லாம் வைக்காதீங்க. 15 hours. ஸோ இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் இங்கே வந்து ஒரு 16 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 16 ஹவர்ஸ் அப்படின்னா உனக்கு இங்கே என்ன டைமிங்காக இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், எப்படி இங்கே 1 PM இங்கே எப்படி 13 ஹவர்ஸ்னு போட்டிங்க, இந்த 1 கூட 12 ஆட் பண்ணால் 13 கிடைக்கும், அதனால் போட்டோம். அதே மாதிரி இங்கே 16 ஹவர்ஸ் தான் நம்ம எப்படி இந்த மாதிரி மாற்றலாம் அப்படின்னா, இதுலேருந்து 12 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிடும். இது என்னது 4. ஸோ 4 PM 12 சப்ராக்ட் பண்ணுறீங்கனாலே அங்கே PM தான். சரியா? 12 இங்கே ஆட் பண்ணிட்டு போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது 12 வரைக்கும் பாருங்கள், இங்கே இதுவும் 24 ஹவர்ஸ் கிளாக், இதுவும் சாரி இது 12 ஹவர்ஸ் கிளாக், இது 24 ஹவர்ஸ் கிளாக். காலையில் ராத்திரி 12 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் எந்த நம்பரும் சேஞ்ச் ஆகாது. இங்கே 1 AM அங்கே 1 ஹவர்ஸ்னு போடுவோம், அவ்வளோதான். ஆனால் மத்தியானம் 1 மணிங்கம்மா டெம்பரேச்சர்னா என்னம்மா, நமக்கு உடம்பு எவ்வளோ சூடாக இருக்குது இல்லை எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான். உடம்புன்னு இல்லை, எந்த ஒரு பொருளோட ஹீட் எவ்வளோ இருக்குது, அதோட அது எவ்வளோ கூலாக இருக்குது எவ்வளோ ஹாட்டாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இஸ் த மெஷர் டு டிஸ்கிரைப் ஹவு ஹாட் ஆர் கோல்டு சம்திங் இஸ். எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அது எவ்வளோ ஹாட்டாக இருக்குது எவ்வளோ கோல்டாக இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் மெஷர் பண்ணுறது. சரியா? மெஷர் பண்ணுறதுக்கு தான் டெம்பரேச்சர்னு பேர். தெர்மாமீட்டர் யூஸ் டு மெஷர் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சரை எப்படி மெஷர் பண்ணலாம், தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர், டெம்பரேச்சரோட யூனிட் மெட்ரிக் சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி செல்சியஸ்னு போடுவோம். அதே இது ஸ்டாண்டர்ட் யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதில் டிகிரி செல்சியஸும் வரும், ஃபாரன்ஹீட் டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வரும். இப்போ நார்மல் பாடி டெம்பரேச்சர் அவசியம் நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நார்மலாக நம்ம பாடி டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸில் கேட்டாங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ். சரியா? இதே இது ஃபாரன்ஹீட்டில் நீங்கள் சொல்கிறதா இருந்தீங்க அப்படின்னா 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். இந்த ஃபாரன்ஹீட்டில் மெஷர் பண்ணுறது மோஸ்ட்லி நம்ம டாக்டர் கிட்ட போனோம்னா தெர்மாமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவாங்க தானே, நமக்கு காய்ச்சல் இருக்கா இல்லையா அப்படின்னு. அது கண்டிப்பாக இதை வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. கிளினிக்கல் தெர்மாமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வாட்டர் எந்த லெவலில் ஃப்ரீஸ் ஆகும்னா டிகிரி செல்சியஸில் கேட்டாங்கன்னா 0 டிகிரி செல்சியஸில் உனக்கு வாட்டர் ஐஸ் கட்டியாக மாறும். சரியா? அதே இது ஃபாரன்ஹீட்டில் கேட்டாங்கன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட். அதே மாதிரி வாட்டர் எந்த லெவலில் பாயில் ஆகும்னா நமக்கு தெரியும் 100 டிகிரி செல்சியஸில் வாட்டர் பாயில் ஆகும்லாமா. ஸோ ஃபாரன்ஹீட்டில் கேட்டாங்கன்னா 212 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் அந்த வாட்டர் பாயில் ஆகும் அப்படின்னு சொல்ல தெரியணும். சரிம்மா, இப்போ நம்ம 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று ஃபாரன்ஹீட் பார்த்தோம், அப்புறம் செல்சியஸ் பார்த்தோம். சரியா? இப்போ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்வர்ஷன் ஃப்ரம் ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ். இப்போது ஃபாரன்ஹீட்லேருந்து எப்படி செல்சியஸாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டாக்டர் கிட்ட போகிறீங்க, உங்கள் டெம்பரேச்சர் கேட்டிங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் இருந்துச்சுன்னா 100 டிகிரி அப்படிம்பாங்க. இல்லை லைட்டாக தான் காய்ச்சல் இருக்குன்னா 99 டிகிரி அப்படிம்பாங்க. அப்படி தானேம்மா? அப்போது உங்களோட ஃபாரன்ஹீட்டில் உங்களோட பாடி டெம்பரேச்சர் நார்மல் பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு 98.4. அதுலேருந்து கூடுனுச்சு அப்படின்னா உங்களுக்கு காய்ச்சல் இருக்குன்னு அர்த்தம். அதுலேருந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுவும் உங்களோட உடம்பு வந்து நார்மலாக இல்லை, உங்களுக்கு வேற ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ பாருங்க, டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. அந்த நம்பரை டிகிரி செல்சியஸில் நம்ம மாற்றுறோம். டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது இதில் இருக்கிறது எப்படி இப்படி மாறுதுன்னு பண்ண போகிறோம். இப்போ டெம்பரேச்சர் இன் டிகிரி ஃபாரன்ஹீட் நமக்கு கொடுத்துருக்காங்க தானே. இது என்னதுமா 122 டிகிரி ஃபாரன்ஹீட். சரியா? இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா -32. இதில் என்ன பண்ணுறோம், 32வை சப்ராக்ட் பண்ணுறோம். மேலே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களாமா, அதுதான் உங்களுடைய ஃபார்முலா மாதிரி. இது ஞாபகம் இருந்தால் தான் இந்த சம் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ண முடியும். இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ மக்கப் பண்ணி வச்சுருங்க எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது. சரியா? டெம்பரேச்சர் இன் டிகிரி, அதாவது ஃபாரன்ஹீட்டில் கொடுத்துட்டு செல்சியஸில் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபாரன்ஹீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர்லேருந்து முதல்ல 32வை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிடைக்கிற ஆன்சர் கூட 5/9 மல்டிபிள் பண்ணணும். இப்போ பாருங்கள், 122லேருந்து 32வை சப்ராக்ட் பண்ணுங்கள். 2லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ணால் 0. இந்த 2லேருந்து 3யை கழிக்க முடியாது. ஸோ 12 பாரு, 12 3 போணுச்சுன்னா 9. ஸோ 90 × 5/9. ஸோ 1 9 is 9, 10 9s are 90. இப்போ என்ன இருக்குது, 10 × 5 which is equal to 50 டிகிரி செல்சியஸ். ஏன்னா அது டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸில் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன கிடச்சிச்சு, 50 டிகிரி செல்சியஸ். therefore 122 டிகிரி ஃபாரன்ஹீட் which is equal to 50 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எழுதிடணும். நெக்ஸ்ட்டுமா, இங்கே டிகிரி செல்சியஸில் கொடுத்துட்டு ஃபாரன்ஹீட்டில் கேட்குறாங்க. நம்ம இப்போ எதில் கண்டுபிடிக்க போகிறோம், டெம்பரேச்சரின் டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ உனக்கு கொடுத்துருக்க டிகிரி செல்சியஸை இங்கே எழுதுற. இப்போ நமக்கு என்னது 80. அந்த 80 கூட 9/5 என்ன பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணுறோம். கிடைக்கிற ஆன்சர் கூட 32வை ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், 1 5 is 5. ஸோ இங்கே 1 5 is 5, பேலன்ஸ் 30, 6 5s are 30. அப்போ 16 × 9 plus 32 which is equal to 9 6 are 54, balance 5, 144 plus 32 which is equal to
176 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேவா? 176 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இங்கே உடனே போட்டாதீங்க, இது 176ன்னு கிடைக்கும். therefore நமக்கு 80 டிகிரி செல்சியஸ் which is equal to 176 டிகிரி ஃபாரன்ஹீட். எப்போவுமே ஃபாரன்ஹீட்டில் இருக்கிறது இந்த செல்சியஸை விட அதிகமாக தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபாரன்ஹீட்டில் பார்த்தீங்கனாலே அதிகமாக தான் இருக்கும். டிகிரி செல்சியஸில் மாற்றும் போது அது கம்மியாக தான் இருக்கணும். ஸோ இதை வச்சே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், நீங்கள் எப்படி கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு. அக்யூரேட்டாலாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இங்கே டிகிரி ஃபாரன்ஹீட்டு 122 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 122 விட கிரேட்டராக டிகிரி செல்சியஸ்க்கு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா நம்ம எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார்முலா தப்பா இல்லை கேல்குலேஷன் தப்பான்னு நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லிசன்மா, இந்த சாப்டரில் ஓவராலாக எது இம்பார்ட்டனோ அதை டீச் பண்ணியாச்சு. இனி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செல்ஃப் ப்ராக்டிஸில் இருக்கக்கூடியதெல்லாம் இதெல்லாம் பிக்சரை பார்த்து ஆன்சர் எழுதுகிற சம்ஸ் தான். ஓகேவா? தெர்மாமீட்டர் ரீட் பண்ணுங்கள், ஃபைண்ட் அவுட் ஹிஸ் பாடி டெம்பரேச்சர். என்னோட பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா மெர்க்குரி, இந்த மெர்க்குரி எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருக்கோ அதுதான் அவனோட பாடி டெம்பரேச்சர். இது ஆக்சுவலாக 37 டிகிரி தான் நார்மல், ஆனால் இவனுக்கு பாருங்கள் 38 பாயிண்ட் சம்திங் இருக்குது. ஸோ அந்த டிகிரியை இங்கே எழுதணும். ஒய் இஸ் தேர் எ பாக்ஸ் அரௌண்ட் 37 ஆன் த ஸ்கேல்? ஏன் 37 அந்த ஸ்கேலில் பாக்ஸ் போட்டு வச்சிருக்காங்கன்னா, திஸ் இஸ் த நார்மல் பாடி ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் அப்படின்னு எழுதணும். அண்ட் 35 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 42 டிகிரி செல்சியஸ், ஏன் அந்த ஸ்கேல் ஏன் இந்த ஸ்கேலில் 35 டிகிரி செல்சியஸ்லேருந்து 42 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஏன் இங்கே போடலை அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா 42 டிகிரி செல்சியஸ்க்கு அப்புறமா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்குள்ளே இதை தாண்டி போயிட்டாலே நம்மளால் உயிர் வாழ்கிறது கஷ்டம். சரியா? ஸோ அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் அவங்க 37 to 42லேயே முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. இஸ் ராகுல் ஃபைன் ஆர் இஸ் ஹீ அன்வெல்? அவன் நல்லா இருக்கானா இல்லை அவனுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்குறாங்க. நார்மலாக 37 இருந்தால் தான் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதை விட அது போயிருக்கு. ஸோ ஹீ இஸ் அன்வெல் அப்படின்னு எழுதுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க. இதில் இருக்க ரீடிங் எல்லாம் நோட் பண்ணி எழுதுங்க அப்படிங்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஸ்கேலை எப்படி மார்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். இப்போ இங்கே 38 கரெக்டாக இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், அந்த மாதிரி அந்த ரெட் லைன் எது வரைக்கும் இருக்கோ அதை மட்டும் பாருங்கள். இப்போ சொல்லிக் கொடுத்தோம் இல்லையா எப்படி டிகிரி செல்சியஸ் வந்து ஃபாரன்ஹீட்டாக மாத்திரம் அப்படிங்கிறது, அந்த மாடல் சம்ஸ் இன்னும் ப்ரீவியஸ் செல்ஃப் ப்ராக்டிஸ்லேயும் உங்களுக்கு இந்த மாடல் சம்ஸ் இருக்குது. ஜஸ்ட் கோ த்ரூ இட் அண்ட் வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.